வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக மைதிலி, ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் தீவிரவாத தடுப்பு சட்டத்துக்கு அனுமதி, பாரதிய ஜனதா வரவேற்பு, காங்கிரஸ் கண்டனம். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு நாமே பயணத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வியாபம் முறைகேடு வழக்கு, 40 இடங்களில் சிபிஐ சோதனை. இன்று பக்ரீத் திருநாள் கொண்டாட்டம், மசூதிகளில் சிறப்பு தொழுகை. குஜராத் அரசின் தீவிரவாத தடுப்பு சட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இச்சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி 2001ஆம் ஆண்டு குஜராத் முதல்வராக இருந்தபோது தீவிரவாதம் மற்றும் திட்டமிட்ட குற்ற தடுப்பு முன்வரைவு கொண்டுவரப்பட்டது. இதை சட்டமாக்க முயன்றபோது சர்ச்சைக்குரிய சட்டப்பிரிவுகள் இருப்பதாக கூறி கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் 3 முறை அது நிராகரிக்கப்பட்டது. தற்போது மோடி பிரதமராக இருப்பதால் இச்சட்ட முன்வரைவை சட்டமாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் இதற்கு அனுமதி வழங்கியதோடு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கும் அனுப்பியுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கு குஜராத் மாநில பாரதிய ஜனதா வரவேற்பும் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பும் தெரிவித்துள்ளன. अगर आतंकवाद के सामने लड़ने के लिए हमारी कटिबद्धता हो, पिछले 10 साल से यूपीए सरकार कांग्रेस ने उसमें पॉलिटिकल अप्रोच और वोट बैंक की राजनीति को देखकर इस बिल को पास नहीं किया था और आने वाले दिन में लोगों की सुरक्षा के लिए ये जरूरी है। कानून बना के ऐसा कानून जिसका आप मिसयूज करें, हम लोगों ने पोटा को हटाया था इसलिए कि उसका मिसयूज हो रहा था। तो स्वाभाविक रूप से ऐसा कोई कानून बनना नहीं चाहिए जिससे मिसयूज हो, जो एक तरह से लोगों की स्वतंत्रता है वो बाधित हो। आतंकवादियों को सजा होनी चाहिए, हम लोग बिल्कुल इस पक्ष के हैं। வியாபம் முறைகேடு தொடர்பாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 40 இடங்களில் சிபிஐ அலுவலர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். மத்திய பிரதேச தேர்வு வாரியமான வியாபத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தன. இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் ஒவ்வொருவராக உயிரிழந்தனர். தொடர் கொலைகள் மற்றும் தற்கொலைகளை அடுத்து வியாபம் முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்களில் ஒரே நேரத்தில் 40 இடங்களில் சிபிஐ அலுவலர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். உதகை மற்றும் கொடைக்கானலில் விதிமீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் பற்றி ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த குழுவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுச்சூழல் இளைஞர் சேவை அமைப்பினர் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் உதகை மற்றும் கொடைக்கானலில் விதிமீறல் கட்டிடங்களை ஆய்வு செய்ய 2 குழுக்களை கடந்த மாதம் 31ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கே. சந்துரு, கே. சம்பத் மற்றும் ஓய்வு பெற்ற IAS அலுவலர்கள் ஷீலா ராணி சுங்கத், கே. பாலகிருஷ்ணன் ஆகியோர் அதில் இடம்பெற்றனர். உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதனை இன்று விசாரித்த நீதிபதி தீபக் மிஸ்ரா அமர்வு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதித்து உத்தரவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகரில் நடைபெற்ற கலவரத்தில் பாரதிய ஜனதா மற்றும் சமாஜ்வாதி கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பதாக வெளியான தகவலை அடுத்து ஆளும் சமாஜ்வாதி அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகரில் கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தில் 60க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். 50,000க்கும் அதிகமானோர் வீடுகளை இழந்தனர். இந்த கலவரம் தொடர்பாக விஷ்ணு சகாய் குழுவின் அறிக்கை அம்மாநில ஆளுநர் ராம் நாயக்கிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அறிக்கை இன்று முதல்வர் அகிலேஷ் யாதவிற்கு அனுப்பி வைக்கப்படலாம் என தெரிகிறது. இந்நிலையில் கலவரத்திற்கு பாரதிய ஜனதாவும் சமாஜ்வாதி கட்சியினருமே காரணம் என அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவலால் ஆளும் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனிடையே முசாபர் நகர் கலவரத்திற்கு சமாஜ்வாதி கட்சியே பொறுப்பு என்றும் பாரதிய ஜனதாவுக்கு தொடர்பு இல்லை எனவும் பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. अभी रिपोर्ट ना मैंने देखी है ना उसका अध्ययन हुआ है। कोई भी कमेंट किसी जांच आयोग की रिपोर्ट पर देने से पहले उसका अध्ययन करना जरूरी है। मैं एक बात खाली कह सकता हूं कि भारतीय जनता पार्टी का दोष साबित नहीं हुआ, जांच आयोग की रिपोर्ट न्यायालय में भी जाएगी।
தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதாக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நமக்கு நாமே விடியல் மீட்பு என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்டாலின் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சந்தை பகுதியில் இன்று வணிகர்களை சந்தித்து உரையாடினார். இதனைத் தொடர்ந்து திரண்டிருந்த மக்களிடையே பேசிய அவர் மதுவிலக்கு தொடர்பான அறிவிப்பை சட்டப்பேரவையில் முதல்வர் வெளியிடாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் செயின் பறிப்பு, பாலியல் வன்கொடுமை உட்பட பல்வேறு சம்பவங்கள் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதை அறியலாம் என ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் செயின் பறிப்பு, தாலி பறிப்பு, கற்பழிப்புகள், பாலியல் பலாத்காரம், இதற்கெல்லாம் சிகர வைத்தார் போல திருச்செந்தூர் பகுதியில் பணியாற்றிக் கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி அவர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார். இந்த கொடுமைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பக்ரீத் திருநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இறைத்தூதர் இப்ராஹிம் தியாகத்தை கொண்டாடும் வகையிலும் ஹஜ் புனித பயணத்தை நிறைவேற்றும் வகையிலும் பக்ரீத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை மண்ணடியில் இன்று காலை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் ஒவ்வொருக்கொருவர் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த திருநாளிலே உலகம் முழுவதும் ஒட்டகங்கள், ஆடு, மாடு அனைத்தையும் குர்பான் செய்து அதனுடைய தொகையை, அதனுடைய பொருளாதாரத்தை அரசாங்கத்துக்கும் ஏழை எளியவர்களுக்கும் ஈட்டு தந்து அந்த வகையில் நடத்தப்படும் ஒரு மாபெரும் தியாக திருநாள் தான் இது. அந்த அடிப்படையில் இந்த தியாக திருநாள் அமைந்திருக்கிறது. இதேபோன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள மசூதி மற்றும் அங்குள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் குழந்தைகள், பெண்கள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த ஃபெஸ்டிவலே பார்த்திங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தியாகத்தை எடுத்து சொல்கிறது தான் இந்த ஃபெஸ்டிவல். ஸோ அந்த மாதிரி தியாக உணர்வு மக்களோட மத்தியில் வரணும், புவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த இதில். பாகிஸ்தானுடனான போரின் 50ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னையில் உள்ள போர் நினைவிடத்தில் ராணுவத்தினர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். 1965ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றதை அடுத்து நடைபெற்ற போரில் இந்திய ராணுவம் வெற்றியடைந்தது. இதனையொட்டி கடந்த ஒரு மாத காலமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள போர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தப்பட்டு வருவதுடன் போர் நினைவு கண்காட்சியும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவிடத்தில் தென்பிராந்திய ராணுவ தளபதி ஜக்பீர் சிங் மலர் வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். This year we are celebrating the golden jubilee of the 1965 Indo-Pakistan war, our victory in that war. We salute our martyrs on this day who selflessly gave their days so that the rest of the country could live in peace and kept the glory of the nation and the flag flying high. நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்கள் மீட்பு. புதுக்கோட்டை மீனவர்கள் 6 பேர் இலங்கை கடற்படையால் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கடந்த 4 நாட்களாக நடுக்கடலில் தத்தளித்த தமிழக மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர். அதே நேரம் புதுக்கோட்டை மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 21ஆம் தேதி 600க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்களில் செழியன் என்பவரின் படகு நடுக்கடலில் பழுதானது. படகையும் அதிலிருந்து 6 மீனவர்களையும் மீட்ட இலங்கை கடற்படையினர் அவர்களை தலைமன்னார் கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து நேற்று இரவு மீன்பிடிக்க சென்றவர்களில் 6 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன் துறைமுகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
படகையும் 6 மீனவர்களையும் பிடிச்சிருக்காங்க. இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த தொடர் கதை மறுபடியும் நீடிச்சுட்டு இதை மத்திய மாநில அரசுகள் ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க பேசி சரி பண்ணிடுவாங்க. நாங்கள் மீனவங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் எதுவுமே நடக்காமல் திரும்பி எங்களுக்கு பிரச்சனை வலுத்துக்கிட்டு தான் இருக்குது. மீனோடைய வருத்தத்தை நீங்கள் கஷ்டத்தை உணர்ந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை தொடர்பாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாமக்கல் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் விஷ்ணுபிரியாவின் தந்தை மற்றும் கீழக்கரை டிஎஸ்பி மகேஸ்வரி ஆகியோர் தெரிவித்துள்ள தகவல்களின் அடிப்படையில் நாமக்கல் மாவட்ட எஸ்பி செந்தில்குமாரின் மீது இந்திய தண்டனை சட்டம் 306 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செல்வி விஷ்ணுபிரியாவுடைய இறப்பில் சந்தேகம் இருக்குது. அவருடைய தந்தையினுடைய பேட்டியில் இருந்தும் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் அவருடைய டார்ச்சர் தான் காரணம்னு தெளிவாக தெரிய வருது. அவரை பணியிட நீக்கம் செய்து சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இந்த சங்கம் ஏகமனதாக கேட்டுக்கொள்கிறது. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை தொடர்பாக அவரது தந்தை மற்றும் உறவினர்களிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் இன்று விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செங்கோடு டிஎஸ்பியாக பணியாற்றிய விஷ்ணுபிரியா கடந்த 18ஆம் தேதி தனது அலுவலகத்துடன் இணைந்த வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவ்வழக்கு சிபிசிஐடி பிரிவிற்கு மாற்றப்பட்டதை அடுத்து கடந்த 5 நாட்களாக நாமக்கல் மற்றும் திருச்செங்கோட்டில் சிபிசிஐடி பிரிவினர் முகாமிட்டு விசாரணை நடத்தினர். இன்று கடலூர் மாவட்டம் கோண்டூரில் உள்ள விஷ்ணுபிரியாவின் வீட்டிற்கு சென்றுள்ள சிபிசிஐடி குழு விஷ்ணுபிரியாவின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து 44வது பிரிவை நீக்க வலியுறுத்தி திருச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் 1 கோடி பேரிடம் கையெழுத்து பெறும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. பக்ரீத் திருநாளை முன்னிட்டு திருச்சியில் உள்ள ஈதா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் காதர் மொய்தீன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து 44வது பிரிவை நீக்க கோரி 1 கோடி பேரிடம் கையெழுத்து பெறும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். ஒரே விதமான சிவில் சட்டம் கொண்டு வந்தால் இந்தியாவில் உள்ள மத வழிபட்ட சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய மத உரிமைகள் படி நடக்க முடியாது. அதனால் இந்தியாவில் உள்ள மத வழிபட்ட சிறுபான்மை மக்கள் தங்களுடைய மத வழிப்படி நடப்பதற்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பயமுறுத்தலாக இருக்கிற ஒரே விதமான சிவில் சட்டம் சொல்லக்கூடிய அந்த ஷரத்து நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். புதுச்சேரி அருகே பூத்துறை பகுதியில் தொடரும் வழிப்பறி கொள்ளையை தடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்துள்ள தமிழக பகுதியான பூத்துறை கிராமத்திற்கு இரவு நேரத்தில் வீடு திரும்புபவர்களிடம் அவர்களை தாக்கி கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நேற்றிரவு இதேபோன்று இக்கிராமத்தைச் சேர்ந்த காளிமுத்து என்பவரை தாக்கி நகை, செல்போன் ஆகியவற்றை யாரோ சிலர் பறித்துச் சென்றனர். தொடரும் இந்த சம்பவங்களை கண்டித்து பூத்துறை மக்கள் புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் 4.5 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு கடத்தலில் ஈடுபட்ட ஆந்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பக்ரைனிலிருந்து இன்று காலை சென்னை வந்த கல்ஃப் ஏர்வேஸ் விமான பயணிகளிடம் சுங்கத்துறை அலுவலர்கள் சோதனை நடத்தினர். அப்போது ஆந்திர மாநிலம் கடப்பாவைச் சேர்ந்த இப்ராஹிம் ஷேக் என்ற பயணி கொண்டு வந்த டீ கேனில் 45 தங்க பிஸ்கெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தம் 4.5 கிலோ எடை உள்ள தங்கத்தின் மதிப்பு சுமார் 1,30 லட்சம் ரூபாய் என்று அலுவலர்கள் தெரிவித்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் தான் இப்ராஹிம் ஷேக் சுற்றுலா விசாவில் பக்ரைன் சென்றார் என்று தெரிய வந்துள்ளதால் அவரை கடத்தலில் ஈடுபட செய்தவர்கள் யார் என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பக்ரீத் திருநாளையொட்டி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். காஞ்சி சர்வதீர்த்தகுளம் அருகே உள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் 500க்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனைத்து மக்களும் எல்லா விதங்களையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பண்டிகை தியாகத்தை குறிக்கின்ற விதத்திலேயும் குர்பானி என்றால் தியாகம் என்று பொருள். அந்த தியாகத்தை இந்த உலக சமுதாயத்திற்கு பறைசாற்றுகின்ற ஒப்பற்றமான நாள் இந்த பக்ரீத் பெருநாள். புதுச்சேரியில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் 100க்கும் அதிகமானவர்கள் பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்.
இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் செல்வது இந்த பக்ரீத் திருநாளில் நிறைவேற்றப்படுகிறது. இந்நிலையில் பக்ரீத் திருநாளை ஒட்டி புதுச்சேரி ஜும்மா மசூதி உள்ளிட்ட பல்வேறு மசூதிகளில் திரளான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பக்ரீத் திருநாளை கொண்டாடி வரும் இஸ்லாமியர்களுக்கு புதுச்சேரி ஆளுநர் AK சிங், முதல்வர் ரங்கசாமி, காங்கிரஸ் கட்சித் தலைவர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஈகை திருநாளாம் பக்ரீத் பெருநாள் உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த இளங்கடையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அன்பையும் சகோதரத்துவத்தையும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு முயற்சி இது. எனவே இந்த நல்ல நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மன அமைதியோடும் இருக்க வேண்டும். பக்ரீத் பெருநாளையொட்டி தஞ்சை பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பக்ரீத் பெருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆற்றங்கரை பெரிய பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் பங்கேற்றனர். பின்னர் ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உற்றார் உறவினர் மாற்று மதத்தினருடன் அன்புடன் நடந்துக்கூடிய நாள், தியாகம் செய்யக்கூடிய நாள், எல்லோருக்கும் அன்பளிப்பு கொடுத்து நட்போட சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய நாள். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பக்ரீத் பெருநாள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக மேலப்பாளையம், கடையநல்லூர், ஏர்வாடி மற்றும் களக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பக்ரீத் திருநாளையொட்டி தர்மபுரி ஈத்தா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரி ஈத்தா மைதானத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடைகள் அணிந்து ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோல் தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்காடு, பெண்ணாகரம், அரூர், தொப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். இன்னைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 50,000 பேர் இந்த தொழில்கள் சிறப்பு தொழில்கள் கலந்துக்கிட்டாங்க. உறவினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள், விரோதியாக இருந்தால் கூட அவங்களோட ஒன்றா சேர்ந்து அவங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். அதனுடைய நினைவாக மதுரை கீழவாசலில் பக்ரீத் திருநாளையொட்டி குர்பானிக்கு ஒட்டகம் வெட்ட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒட்டகம் வெட்ட தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை குர்பானி நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதுபற்றி விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஆதம்பாவா என்பவர் வீட்டிற்கு சென்று ஒட்டகம் வெட்ட தடை உள்ளதாக தெரிவித்தனர். இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய ஆதம்பாவா, காலம் காலமாக நடைபெற்று வரும் இதற்கு தடை விதிப்பது ஏற்புடையது அல்ல என தெரிவித்தார். சமய வழிபாடுகளில் கரெக்டாக இருக்கிறாங்க. கோயில் ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் அரசாங்கமே அந்த உத்தரவை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி இது 1450 வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இன்னைக்கு இதை நிறுத்தணும்னா எதுக்காக நிறுத்த சொல்கிறாங்க? பின்னாடி என்ன இருக்குது? என்ன காரணம்? உத்தரவு காமிக்க சார்னா இதுவரை காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் போலீஸை கொண்டு வந்து காலையில் குமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. திருச்சி மாவட்டம் குணசீலத்தில் உள்ள பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தனர். குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் கடந்த 22ஆம் தேதி முதல் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகின்றது. முக்கிய நிகழ்வாக இன்று உபநாச்சியாருடன் நம்பெருமாள் தேரில் எழுந்தருள திரளான பக்தர்களின் ரெங்கா ரெங்கா என்ற பக்தி முழக்கத்திற்கிடையே தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் கைகளில் தேங்காயை வைத்துக்கொண்டு தேர் செல்லும் வழியில் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். குணசீலத்தில் அங்க பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. எது வேண்டின்றாலும் நடக்கும். இந்த பெருமாள்கிட்ட இது வரைக்கும் எதுவும் வேண்டுதல் நடந்தது நிறைய நடந்திருக்கு. ஒரு சித்த பிரம்ம பிடிச்சவங்களுக்கெல்லாம், பைத்தியம் பிடிச்சவங்க, மனநோயாளிக்கெல்லாம் ரொம்ப நிவர்த்தியான பெருமாள் இது. கரூரில் பிரசித்தி பெற்ற தாந்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண கோவில் திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து வழிபட்டனர். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் புரட்டாசி மாத முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வருகை புரிந்தனர்.
முன்னதாக கொடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழாவில் காலை 8:30 மணி அளவில் ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி எழுந்தருளினார். நிகழ்ச்சி நிறைவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த தாந்தோணி பண்ணி தானே தோன்றியதாக வரலாறு கூறுகின்றது. அதேபோல் உள்ளே பெருமாள் தாந்தோணி பெருமாளாக அவதரித்த வெங்கட்ரமண சுவாமி திருப்பதி பெருமாளாக சாட்சாத் திருப்பதி பெருமாள் சீனிவாச பெருமாளாக அவதரித்து அருள்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பழமையான அருள்மிகு அங்காளம்மன் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் அருகே சாமிப்பேட்டையில் அமைந்துள்ளது அருள்மிகு அங்காளம்மன் கோவில். சாமிப்பேட்டை, ஆனாங்கூர், புதுப்பேட்டை உள்ளிட்ட மற்றும் அதை சுற்றியுள்ள சில கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த அம்மனை வழிபட்டு வருகின்றனர். இன்று குடமுழுக்கையொட்டி யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் அடங்கிய கலசங்கள் மேளதாளங்கள் முழங்க எடுத்து வரப்பட்டு அங்காளம்மன், பெரியாண்டவர் உள்ளிட்ட பரிகார தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் 60 அடி உயர ராஜகோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பதி பிரம்மோற்சவ விழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 9ஆம் நாளான இன்று வராக புஷ்கரணியில் சக்கரஸ்நானம் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. இதனையொட்டி பகல் இரவு என இரு வேளைகளிலும் ஏழுமலையான் பல்வேறு வாகனங்களில் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வந்தார். உற்சவர் ஏழுமலையான் அருள் பெற மாடவீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே பிரம்மோற்சவம் விழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 9ஆம் நாளான இன்று காலை வராக புஷ்கரணியில் சக்கரஸ்நானம் நடைபெற்றது. மேலும் ஏழுமலையான் ஏந்தியிருக்கும் ஆயுதமான சக்கரத்தை புஷ்கரணியில் மூழ்கி எடுக்கும் சிறப்பு திருமஞ்சனமும் நடைபெற்றது. அப்போது ஏராளமான பக்தர்கள் புஷ்கரணியில் நீராடினர். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு துவஜோரணம் நடக்கிறது. பிரம்மோற்சவம் முடிந்துவிட்டதற்கு அறிகுறியாக வேத மந்திரங்கள் முழங்க கருடன் கொடி கீழிறக்கப்படும். அத்துடன் பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகள் நிறைவடைகிறது. கடந்த 8 நாள் நடைபெற்ற பிரம்மோற்சவ விழாவில் சுமார் 5 லட்சம் பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு தரிசனம் செய்தனர். உலக சைக்கிள் போட்டி முதலிடம் பிடித்தார் பெலாரஸ் வீரர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சவுதி அரேபியாவின் மெக்கா மசூதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஹஜ் பயணிகள் 100 பேர் உயிரிழந்தனர். சுமார் 400 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து மெக்கா மசூதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பக்ரீத் திருநாளான இன்று நடந்த இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி கிரேன் விழுந்த விபத்தில் 109 பேர் பலியான நிலையில் 2வது துயர சம்பவமாக மெக்கா மசூதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சிரிய அகதிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய ஐரோப்பிய யூனியன் நாடுகள் முன்வந்துள்ளதை வரவேற்பதாக ஜெர்மனி பிரதமர் அங்கிலா மெர்க்கல் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு போர் காரணமாக சிரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த திரளான மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர். அகதிகளாக நுழையும் இவர்களை கையாள்வதில் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே கருத்து வேறுபாடு நிலவியது.
இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் கூட்டம் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய ஜெர்மனி பிரதமர் ஆங்கெலா மெர்க்கல் சிரிய அகதிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஜெர்மனி வழங்கும் என தெரிவித்தார். அமெரிக்காவில் நடைபெற்ற உலக சைக்கிள் பந்தயத்தில் பெலாரஸ் வீரர் வசில் கிரியங்கே முதலிடம் பிடித்தார். உலக சைக்கிள் பந்தயம் அமெரிக்காவின் ரிச்மாண்ட் நகரில் நடைபெற்றது. இதில் தொடக்க முதலே சிறப்பாக சைக்கிளை இயக்கிய வசில் கிரியங்கே பந்தய தொலைவான 53 கிலோமீட்டரை 1 மணி 2 நிமிடம் 29 நொடிகளில் கடந்தார். இதன் மூலம் அவர் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். இவருக்கு அடுத்தபடியாக இத்தாலி வீரர் அட்ரியானோ மலோரி 2வது இடத்தையும் பிரெஞ்சு வீரர் ஜெரோம் கோப்பல் 3வது இடத்தையும் பிடித்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 144 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 18 ரூபாய் உயர்ந்து 2498 ரூபாய்க்கும் சவரன் 19,984 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 200 ரூபாய் உயர்ந்து 26,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 38 ரூபாய் 10 காசுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 290 ரூபாய் உயர்ந்து 35,630 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிளாட்டினம் விலையில் மாற்றமில்லாமல் 2,663 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் தீவிரவாத தடுப்பு சட்டத்துக்கு அனுமதி, பாரதிய ஜனதா வரவேற்பு, காங்கிரஸ் கண்டனம். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு நாமை பயணத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வியாபம் முறைகேடு வழக்கு 40 இடங்களில் சிபிஐ சோதனை. மெக்கா மசூதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 100 பேர் பலி, 400க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் ஆந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.